compounds. Okay, and this topic is completely about ketone. And since the word oxidation is given, yes, it's oxidation. Okay, so here the ketone will be oxidized to ester. So wherever you think that ketone need to be oxidized to ester, we'll go for this idea. Okay, idea number one. எப்படி ஆக்சிடேஷன் நடக்கும் அப்படின்னா ஆக்சிடேஷன் will be happening via carbon carbon bond cleavage. ஓகே, அண்ட் அது எப்படி சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் சொல்லுவாங்க. ஆக்சிடேட்டிவ் கிளீவேஜ் ஆஃப் கார்பன் கார்பன் பாண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஐடியா இஸ் வெரி சிம்பிள் ஃபார் த ரியாக்ஷன். த கொஸ்டின் ஆஃப் an ஆக்சிஜன் atom between a carbon carbon bond. அவ்வளவுதான். ஓகே, கொஸ்டின்ல ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கார்பன் பாண்ட் இருக்குன்னா வேர் விழிகிற ஆக்சிடேஷன் பண்ணதுக்கு ஆன்சர் கார்பன் ஆக்சிஜன் கார்பன் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இங்க என்னென்னலாம் நோட் பண்ணணும் அப்படின்னா that carbon carbonல one should be a carbonyl carbon. One should be a carbonyl carbon. Okay, that is very important. And that is the ketone. Okay, so when understanding ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் மேட்டர் அதுதான். கார்போனில் காம்பவுண்ட் இருக்கு, அதுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் பாண்டும் க்ளீவ் ஆகி நடுவில் வந்து ஆக்சிஜன் இன்சர்ட் ஆகும். அதான் பேயர் விலிகர் ஆக்சிடேஷன். ஓகே, I'll talk about examples quickly. So let's have something like this: CH3, CH2, C double bond O, CH3. Definitely ketone, right? And you have your ketone and E is your carbon unit. அப்போ இந்த கார்பனுக்கு பக்கத்துல இருக்க கார்பன் கார்பன் பாண்ட் அப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். நான் எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நடத்திடுறேன். இஃப் ஐ ஹேவ் அ ஈஸி எக்ஸாம்பிள் லைக் திஸ் CH3, C double bond O, CH3. இது ஏன் ஈஸின்னு சொல்றேன் அப்படின்னா போத் சைட்ஸ் ஐடென்டிக்கல். நீ எந்த கார்பன் கார்பன் பாண்டை வேணா கிளீவ் பண்ணிக்கலாம் இங்க. இங்க அப்ப நான் பேயர் வினிகர் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடத்தினேன் அப்படின்னா என் ஆன்சர் ரொம்ப சிம்பிள். CH3O, C double bond O, CH3. ஐடென்டிக்கல்னால நான் ஓ இங்க இன்செர்ட் பண்ணாலும் கரெக்ட் தான், இங்க இன்செர்ட் பண்ணாலும் கரெக்ட் தான். அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் எஸ்டர். நம்ம கரெக்டா இருந்தா எஸ்டர் இஸ் நத்திங் பட் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஓ ஆர் டேஷ். கரெக்டா? திஸ் இஸ் யுவர் ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஓ ஆர் டேஷ் ஆர் த சேம் ஆர் குரூப். ஓகே, யூ காட் யுவர் எஸ்டர். ஓகே, ஸோ இந்த பேயர் வினிகர் ஆக்சிடேஷன் ரியேஜென்ட் பார்ப்போம். Okay, what are the reagents used for Bayer vinegar oxidation? Very simple. It is actually paracids. எங்கெல்லாம் paracids பார்க்குறோமோ அதெல்லாம் பேயர் வினிகர் ஆக்சிடேஷன். கீட்டோன் ஃபேமிலியில பெராக்சிஸ் போட்டா பேயர் வினிகர் ஆக்சிடேஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு பெராசிட்னா என்ன தெரியும் இல்லையா? அதுக்கு எனக்கு ஆசிட் ஞாபகம் இருக்கணும். கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் RCOOH is carboxylic acid, which is I can write it in form of RCO2H எழுதலாமா? இது கார்பாக்சிலிக் ஆசிட். இதே if I write peracid, it's very simple. RCO3H. ஏன்னா உனக்கு தெரியும் பெராக்சைட்ஸ்னாலே ஒரு ஆக்சிஜன் will be extra. Instead of H2O, பெராக்சைட்ல H2O2 இருக்கும். இப்போ பெர் ஆசிட்ல ஒரு ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ. RCO3H. If I want to write a structure for this, R C double bond O bond O ஒரு பெராக்சைடு பாண்ட் வந்து H வரும். இதுதான் பெராசிட். ஓகே, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பெராசிட்ஸ், பட் இந்த ஐடியா வந்து பெராசிட்ஸ் இதுதான் பெராசிட் அப்படின்னா we can take examples like paracids. The common paracids used are ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் பெராசிட் யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்னு என்னன்னா CF3 காம்பவுண்ட் இருக்கும், C டபுள் பாண்டோ OOH. ரெண்டு கார்பன் இருக்கனால அசிட்டிக். ட்ரைஃப்ளூரோ மூணு ஃப்ளூரின் இருக்கனால ட்ரைஃப்ளூரோ அசிட்டிக் பெராசிட். ஓகே, இதுவும் ஒரு பெராசிட். இப்போ நான் எழுதுனது இங்க நான் எழுதுனேன் இல்லையா, இங்க CH3 போட்டாலும் அதுவும் ஒரு பெராசிட். ஓகே, இன்னொன்னு ஒரு ஃபேமஸான காம்பவுண்ட் உண்டு, ஒரு MCPDA அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வெரி ஃபேமஸ் காம்பவுண்ட், இட்ஸ் பெராசிட். ஓகே, the full form of this compound is metachloroperbenzoic acid. B for benzoic, fluoro இருக்கும். So fluoro. P for benzoic acid. It's a common, no, ரொம்ப அதிகமா கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு பெராசிட், யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பெராசிட். ஓகே, மெட்டா ஸ்ட்ரக்சர் வரையணும்னா வரையில தாராளமா. யூ ஹேவ் யுவர் பென்சாயிக் ஆசிட் C டபுள் பாண்டோ OH போட்டா பென்சாயிக் ஆசிட். ஆனா நமக்கு தெரியுது பெர் பென்சாயிக் ஆசிட் OOH. அவ்வளவு. ஓகே, அண்ட் மெட்டா பொசிஷன்ல ஆசிட் தான் நமக்கு தெரியும், இதான் மாற்ற ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ அதோட மெட்டா பொசிஷன்ல அப்போ இது ஆர்த்தோ, இது மெட்டா. ஸோ இங்க மெட்டா பொசிஷன்ல யூ ஹேவ் ஃப்ளோர். ஸோ ஃப்ளோரோ பெர் பென்சாயிக் ஆசிட். இது மெட்டா பொசிஷன்ல மெட்டா குளோரோ. ஓகே, ஐ ஹோப் till now the basic is clear. இப்போ we'll talk about this reaction. ஏன்னா இந்த ரியாக்ஷன்ல தான் குரூப் இருந்துச்சு, இங்க எனக்கு அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியல. ரைட்டா? அப்ப அதை நம்ம மெக்கானிசம் வச்சு தான் எனக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வில் ஸ்டார்ட் வித் மெக்கானிசம். ஓகே, அண்ட் டேக் த ஃபர்ஸ்ட் ஈஸி ஒன் இட்செல்ஃப். CH3 C double bond O CH3 இந்த கீட்டோன் எடுத்துக்கிறேன். ஓகே,
நான் என்ன போட போறோம், ஒரு பெர்பென்சாயிக் ஆசிட் போடுறேன். ஸோ லெட் மீ டேக் மை ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஓ ஹெச். These are பெர்பென்சாயிக் ஆசிட். Okay, let's keep it aside. And definitely, acid one. Acid na, he will give H plus ions. இது H plus வெளியே போயிடும், அப்ப இது O மைனஸ் இருக்கும். கரெக்டா? அண்ட் இங்க கார்பனோட பேசிக் ஐடியா என்னன்னா, ஈவன் டெல் பிளஸ் ஈவன் டெல் மைனஸ். மெக்கானிசம் பேசணும்னா சார்ஜ் பேசணும். கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கும். ஆர்கானிக் பார்த்தே ரொம்ப மாசம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இட்ஸ் டெல் பிளஸ் டெல் மைனஸ். ஓகே, ஸோ டெஃபினெட்லி திஸ் நெகட்டிவ் சார்ஜ் வில் கம் அண்ட் அட்டாக் திஸ் டெல் பிளஸ் கார்பன். ஓகே, ஸோ அப்போ இமேஜின் வாட் வில் ஹேப்பன் ஹியர். CH3 C single bond O minus. எப்படி நடந்துச்சு, இது அட்டாக் பண்ணோன்னே உங்களுக்கு தெரியும், இந்த pi bond will be shifting over the oxygen. So here you will have a new atom as O atom. H plus வெளியே போயிடுச்சு, அதை விட்டுறலாம். O C double bond O R. ஓகே, இந்த பர்டிகுலர் குரூப் அப்படியே இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டேன். O மைனஸ், இந்த O மைனஸ் பக்கத்துல CH3. இது வரைக்கும் ஈஸி, நீ ஆல்ரெடி படிச்சதுதான். இதுக்கப்புறம் நடக்கிற ஒரு விஷயம் தான் மைக்ரேஷன். இந்த இந்த சாப்டர், இந்த டாபிக்லயே முக்கியமானது மைக்ரேஷன் நடக்கும். ஓகே, யாரு சார் மைக்ரேட் ஆகும் அப்படின்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். கார்பனுக்கு பக்கத்துல இருந்த ரெண்டு குரூப்ஸ்க்குமே மைக்ரேட்டிங் எபிலிட்டி உண்டு. ஓகே, இங்க ரெண்டுமே சேம் குரூப், அதனால நீங்க யாரை வேணா மைக்ரேட் பண்ணுங்க. மைக்ரேஷன் எப்படி நடக்கும்னா வெரி சிம்பிள். இவன் போய் இந்த ஆக்சிஜன் அட்டம் அட்டாச் ஆகி, ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லணும், இன்ஃபேக்ட் முதல்ல என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த பை எலக்ட்ரான் உள்ள வரும். இந்த பை எலக்ட்ரான் உள்ள வருதுன்னா எய்தர் திஸ் பாண்ட் ஆர் திஸ் பாண்ட் மஸ்ட் கிளீவ். ஓகே, திஸ் ஆர் நாட் கிளீவ், ஐ டெல் யூ ஹியர் தே மைக்ரேட்டட், தே ஹேவ் a migrating tendency here. ஸோ இது உள்ள வரும்போது they will start to migrate. அப்போ எய்தர் ஒன், ஏன்னா இங்க போத் ஆர் சேம். அப்போ இது இங்க மைக்ரேட் ஆகி இங்க ஓக்கு வந்துடும். ஓக்கு பக்கத்துல இருக்கிற பாண்ட் கிளீவ் ஆகி வெளியே வரும். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் ஹியர், ஒன் ட்ரை திங்கிங். CH3 இங்க இருக்காது, யூ வில் பி ஹேவிங் C டபுள் பாண்ட் O. ஏன்னா இந்த CH3 தான் மைக்ரேட் ஆயிடுச்சு. C டபுள் பாண்ட் O, CH3 இங்க இருக்கு. C டபுள் பாண்ட் ஓல ஆக்சிஜன் அட்டாச் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிஜன்ல இப்ப என்ன வந்துருச்சு, CH3 வந்துருச்சு. கரெக்டா? பிகாஸ் the CH3 came and attached here in this oxygen and this O group went away. Okay, so rewrite this compound, comfortable formula. If I rewrite this compound, CH3O C double bond O CH3, that's all, your ester came. This is your ester. Okay, so I think the mechanism is clear. I'll teach once again with another example. Okay, so a little bit, I'll take one, this compound, CH3 CH2 C double bond O CH3. ஓகே, ஸோ இங்க தான். ஓகே, இப்போ யாரை மைக்ரேட் பண்ணலாம், போன இடத்துல ரெண்டுமே சேம் குரூப், யாரை வேணா மைக்ரேட் பண்ணிக்கலாம். ஆன்சர் ஓகே. ஸோ வி ஹேவ் சம் டேட்டாஸ் ஃபார் மைக்ரேட்டரி எபிலிட்டி. ஓகே, ஸோ மைக்ரேட்டரி எபிலிட்டி டேட்டா எடுத்துக்கிட்டு அப்படின்னா, டெர்ஷரி வில் பி a very good migrating group, and then secondary, and then the phenyl groups. phenyl aromatic groups, aryl groups இருந்தா அப்படின்னா, and then the primary groups. primary groupsலயுமே மிசைலை தவிர்த்துனா யாரெல்லாம் வருவா, இசைல் பியூட்டைல், அவனுங்கெல்லாம் அந்த பிரைமரி தானே, அதுல வரும். அதுக்கப்புறம் யூ வில் பி ஹேவிங் யோர் மித்தைல் வில் பி த லாஸ்ட். ஓகே, ப்ரியாரிட்டி வைஸ் ஆல்வேஸ் மித்தைல் இஸ் த லாஸ்ட், ஒரு கார்பன் குரூப். ஓகே, பிரைமரியில மித்தைலை சேர்த்துட வேண்டாம், ஏன்னா இங்க உனக்கு இந்த பிரச்சனை வரும். இதை யூனி பிரைமரி சொல்லுவா, இது யூனி பிரைமரி சொல்லிடுவேன், தப்பா, அதனாலதான். ஸோ மித்தைல் இஸ் செப்பரேட், திஸ் இஸ் பிரைமரி செப்பரேட். ஓகே, ஸோ மைக்ரேட்டரி ஆப்டிடியூட் யாருக்கு அதிகம் அப்படி பார்த்தா பிரைமரி தான் அதிகம். ஸோ இப்போ யார் மைக்ரேட் ஆவா, திஸ் பாண்ட் வில் மைக்ரேட். ஸோ இஸ் தேர் எனி ரீசன் ஃபார் த மைக்ரேட்டிங் எபிலிட்டி? எஸ், டெஃபினெட்லி. யாரால பாசிட்டிவ் சார்ஜ ஹைலி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியுதோ, பாசிட்டிவ் சார்ஜ ஹைலி ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸா தான் மைக்ரேட்டிங் டெண்டன்சி அதிகமா இருக்கும். ஓகே, ஸோ இமேஜின் டெர்ஷரி பிளஸ் ஐ குரூப் அண்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் ஜாஸ்தி, அதனால ஈஸியா ஸ்டெபிலைஸ் பண்ணும். செகண்டரி ஈஸியா ஸ்டெபிலைஸ் பண்ணும். நீங்க ரெசனன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சாலுமே ஒரு எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம். sp2 கார்பன் தான் இருக்கும், sp3 கார்பன் இருக்காது. அதனால இது ரெண்டு காட்டிலும் ஒரு கம்மி தான். அதுக்கப்புறம் தான் பிரைமரி, அதுக்கப்புறம் மித்தைல். ஓகே, பாசிட்டிவ் சார்ஜ் யார் அதிகமா ஸ்டெபிலைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மைக்ரேட்டிங் டெண்டன்சி அதிகமா இருக்கும். That's all. That is the reason. Okay, now we'll see this mechanism once again for a better understanding. CH3 CH2 C double bond O carbonyl CH3. Okay, and I'm going to do now MCPBA போடுறேன். MCPBA-வும் பெராசிட் நமக்கு தெரியும். ஸோ பெராசிட்னா என்ன நடக்கும், இப்போ ஈஸியா டைரக்டா ரியாக்ட் பண்ணலாம். ஓகே, மைக்ரேஷன் மெக்கானிசம்லாம் போடாம உனக்கு தெரியும் இவன் தான் மைக்ரேட் ஆக போறான். அப்போ O is going to insert at between this. யாருக்கு மைக்ரேட்டிங் டெண்டன்சி இருக்கோ அவனுக்கு நடுவில் தான் O இன்சர்ட் ஆகும். ஆன்சர் என்ன, CH3 CH2O C double bond O CH3. That's all. ஏன்னா மைக்ரேட் ஆகி அவன் தான் ஓவர் அட்டாச் ஆவான், அப்போ அவன் ஓவர் முடிச்சிடும். மெக்கானிசம் தேவையில்லை. நோபடி கோயிங் டு ஆக்ட் மெக்கானிசம் பண்ணணும்.
Shall I give more examples? Can you understand? C double bond O CH3. Okay, and I'm going to put now our CF3 CO3H அப்படி போடுறேன். ஓகே, எல்லாம் பெராசிஸ் தான், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். இது ஒரு குரூப், இது ஒரு குரூப். பட் இது எனக்கு என்ன குரூப் தெரியும்? Two carbons are there. It is a secondary group, but this is just a methyl group. Definitely, migratory activity is more for secondary. So, what is the answer? Insertion will take place between the secondary group. C double bond O CH3. Okay. ஒருவேளை எனக்கு மெக்கானிசம் கன்வின்சிங்கா இருக்குன்றதுன்னா இதுதான் ஆன்சர், தேவையில்லை, இது போதும். பட் இல்ல எனக்கு மெக்கானிசம் பண்ணி காட்டுங்க அப்படின்னு நினைச்சீங்க யாராவது அப்படின்னா ஐ டூ த மெக்கானிசம் ஷோ. சி டபுள் பாண்டோ CH3. ஓகே, ஐ டேக் த ஆசிட். ஆசிட் HOO C டபுள் பாண்டோ ஏதோ ஒரு குரூப் இருக்கு போட்டோம். இங்க நமக்கு CF3 குரூப் இருக்கு, அது தேவையில்லை, அது வெளியே தான் போகும். இது H பிளஸா வெளியே போயிடும். அப்ப இது O மைனஸ். O மைனஸ் எங்க போய் அட்டாக் பண்ணுன்னு எனக்கு தெரியும், கார்பனை போய் அட்டாக் பண்ணும். ஸோ வாட் வில் பி மை ஆன்சர் ஹியர்? You have my cyclohexane ring C single bond O minus. ஏன்னா அட்டாக் பண்ணது மேல போயிடும் O minus, and here O will be attached. அது கூட O C double bond O CF3 இது அட்டாச் ஆயிருக்கு, ரைட்டா? அண்ட் இந்த பக்கம் CH3 குரூப் இருக்கும். ஓகே, இங்க தான் என்னோட மைக்ரேட்டிங் டெண்டன்சியை வச்சு நான் டிசைட் பண்ணேன் இந்த பாண்ட் தான் க்ளீவ் ஆக போகுது. ஏன்னா இதுதான் செகண்டரி குரூப், இது ஜஸ்ட் அ மித்தைல் குரூப். அப்போ இவன் தான் மைக்ரேட் ஆக போறோம். அப்போ இந்த பாண்ட் உள்ள வந்தோடனே இதுதான் மைக்ரேட் ஆகி O கூட போய் அட்டாச் ஆகும், இவன் கிளீவ் ஆகி வெளியே. This is the mechanism. அப்போ யோசிச்சா என்ன வரும்? யூ ஹாவ் யுவர் சைக்ளோஹெக்சேன் ரிங். அவன் யாரு கூட அட்டாச் ஆயிருப்பான்? ஓ. அந்த ஓ மேல என்ன இருக்கு? ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. அதுல வேற என்ன அட்டாச் ஆயிருக்கு? ஒரு CH இருக்கு. வெளியே போன குரூப் தட்ஸ் ஆல், ஆசிடிக்கா வெளியே போயிடும். அது எப்படி சார்னா CF3 C டபுள் பாண்டோ O O minus தானே O H வெளியே போயிடும். தட்ஸ் ஆல். தே வில் ஃபார்ம் நோ நார்மல் ஆசிட். நார்மல் ஆசிட் ஃபார்ம் ஆனது ரியாக்ஷன் இந்த அளவுக்கு பிகரஸா. You got it. Okay, so very simple. Once again, get strong with the migrating tendency: tertiary, secondary, phenyl, primary, methyl. Okay, so direct reactions now we can do direct reaction. We can do one exercise problem. Pause the video and try the answer. CWCH. Very simple. இது ஒரு group, இது ஒரு group. You can try the answer. Okay, pause it and try it and select the solution later. This is tertiary. This is phenyl. Migrating tendency is more for tertiary. So whenever I put my whatever acids like HCO3H, okay, I'll put it RCO3H, my paracid, automatically answer என்ன வரும்? யாருக்கு நடுவில் இன்சர்ட் ஆகும்? டெஃபினட்டா மைக்ரேட்டரி குரூப் அதிகமா இருக்கிற டெர்ஷரிக்கு நடுவில் தான் என்னோட O இன்சர்ட் ஆகும். ஸோ C அது கூட 3 C. I think I'm clear. Okay, we can do some problems. Okay, ஒரு நீட் ஜெய் ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம், so that you will have a better idea on the way we look. Okay, ரைட். இங்கதான் பிரச்சனை. கேள்வி இப்படி கொடுத்துருவான். கேள்வி இப்படி கொடுத்த உடனே நான் என்னவோ படிக்கல. MPCBA CH2Cl2 is the solvent used for this reaction. MPCBA, I know it is peracid. Okay, peracid யாரு கூட இருந்தா இந்த ரியாக்ஷன் இருக்கும்னு சொன்னேன்? கீட்டோன் இருந்தா. கீட்டோனை எஸ்டரா மாத்துறது தான் இந்த பெராசிட் வேணுமே. கீட்டோன் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனல் குரூப் பாரு, இது ஆல்ரெடி எஸ்டர் தான். C டபுள் பாண்ட் O எஸ்டர் விட்டுரு. இது ஈபாக்சிட் ஆக்சைடு ரிங், ஆக்சி லிங்கேஜ், இதை விட்டுரு. எஸ்டர் எஸ்டர் இங்க மட்டும் தான் கீட்டோன் இருக்கு. This is the only fellow who is in the form of ketone. அவனை மட்டும் நீ பார்த்தா போதும். This blue is the only one ketone. Okay, so கேள்வி இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம வரி பண்ண தேவையில்லை. Okay, there is all the things just for understanding it all. So அப்போ உன் சென்டர், உன்னோட வாட் இஸ் தட், உன் ஐடியா யாரு? இவன் மட்டும்தான். இந்த கார்பன் கார்பனை தான் பார்க்க போறேன். அதுக்கு 2 பக்கம் இருக்கு, குரூப்பை பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த குரூப்பையும் பாரு, இந்த குரூப்பையும் பாரு. இது பார்த்தாலே தெரியுது ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. அப்போ இது யாரு? பிரைமரி. இங்க 1 2, இப்போ இது செகண்டரி. புரிஞ்சு போச்சு. Migrating tendency யாருக்கு அதிகம்? Secondary will have more migrating tendency than the primary. Pass and check the video solution. Okay, அப்ப என்ன வரும்? இங்க ஒரு O will be inserted. Check the option like that. Is O inserted here? இல்ல, so 1 is wrong. Is O inserted here? இல்ல, so 2 is wrong. Is O inserted here? Yes, O is inserted here. This might be option. Yes, O inserted here. This might be option. இப்போ plain check பண்ணணும். இங்க என்ன பாண்ட் இருந்துச்சு? டார்க் பாண்ட். அப்ப O டார்க் பாண்ட் தான் போய் இன்செர்ட் ஆயிருக்கும். அது மட்டும் O மட்டும் முன்னாடி போய் இன்செர்ட் ஆகும். That's it. So which is the right answer? Option 3 is the right answer. Option 4 is again wrong. That's it. So this structure is just to make you confused on the topic. That's all. நீ அதை பார்த்து ஃபோக்கஸ் பண்றியான்னு ஸ்ட்ராங்கா கான்செப்ட்ல இருந்து பெராசிட் கீட்டோன் எக்ஸ்ட்ரா மாத்தோன்ற ஐடியா இருந்துச்சுன்னா you can proceed with the answer and you can get the data. Come on.
pass the solution and try it. Okay. This is a cyclic ketone. Okay. So I think now I get a time to talk about cyclic ketone. Cyclic ketone வந்தா உன் கேள்வி ரொம்ப மிச்சம் அப்படின்னு நினைச்சுக்கோ. சும்மா நான் ஒரு சைக்கிள் கிட்ட வரைகிறேன். ஸோ அதை கிட்ட கேள்வி வரைச்சேன். இப்போ நான் இது வரைகிறேன். Let's say this is your cyclic ketone. குரூப் இது இது அவ்வளவுதான். ரெண்டுக்கு நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல இன்செர்ட் பண்ணிருக்கோம். Let's say you have a peracid or CO3H. ஓகே. ஸோ இன்செர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இன்செர்ட் பண்ணணும். ஏன்னா ரிங்கு பெருசான மாதிரி இருக்கும், பட் கார்பன் பெருசாக கூடாது. ஓகே. லெட்ஸ் சே இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் ஓ வரணும். கரெக்டா? ஓ கார்பன் திங் திஸ் திஸ் இதுல டபுள் பாண்ட் ரிங் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கும். நல்லா பார்த்தா அப்படின்னா கார்பன் கவுண்ட்ஸ் கரெக்டா தான் இருக்கும். 1 carbon, 2 carbon, 3 carbon, 4 carbon, 5 carbon, 6 carbon. Here was also 6 carbon, here was also 6 carbon. But ring கொஞ்சம் பாசிட்டிவ் பெருசான மாதிரி இருக்கும். இந்த காம்பவுண்ட்ஸ் பேர் லாக்டோன்ஸ். சைக்ளிக் கீட்டோன்ல எஸ்டரா மாத்தின அப்படின்னா அதை எஸ்டர்னு சொல்ல மாட்டோம். சைக்ளிக் எஸ்டர் தான் டெஃபினெட்லி, பட் இட் இஸ் கால்ட் லாக்டோன்ஸ். லாக்டோன் இஸ் a common name used there. Okay, fine. So you can try this MCPBA because you know it is a peracid, and cyclic acid, cyclic ketone is given, so it is converted to lactones in the form of peracid. Okay. So anywhere இங்க ஒரு ஓ இல்ல இங்க ஒரு ஓ, பட் கார்பன் கவுண்ட் should be same. So ஏ தப்பு ஏன்னா ஆசிடா மாதிரி இருக்கு. B can be right answer, C can be right answer, D cannot be right answer. Carbon count check பண்ணணும். Totally 5 carbons are there here. Check here. 1, 2, 3, 4, 5. So 5 is the right answer. இங்க check பண்ணா 1, 2, 3, 4 தான் இருக்கு. So C is the wrong answer. That's all. So option B is the right answer. Come on, this question. Okay. So this is the H plus going to go. இப்ப இதான் O மைனஸ். அப்ப இந்த O மைனஸ்லாம் யாரோ வந்து இன்சர்ட் ஆகலாம். அதுக்குதான் O18 கொடுத்துருக்கான். சரிதான் பார்த்திருக்கான். ஏன்னா கொஸ்டின்ல 3 ஓ இருக்கு. இதுவும் ஒரு ஓ, இதுவும் ஒரு ஓ, எந்த ஓ போய் இன்சர்ட் ஆகும்னு உனக்கு தெரியணும்ல. அதுதான் மெக்கானிசம் நம்ம படிச்சிருக்கோம். மெக்கானிசத்தை தெளிவா படிச்சிருக்கோம். H பிளஸ் போயிடும். அங்க இருக்கிற O மைனஸ் தான் போய் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த O மைனஸ் தான் இன்சர்ஷன் நடக்கும். ரைட்டா? அப்போ O18 தான் நடக்கணும். எங்க இன்சர்ஷன் நடக்கும்ன்றதை இங்க பார்த்து கண்டுபிடிக்கலாம். This is the methyl group and this is the cyclohexane, where what is the carbon here? Secondary carbon. Of course, who has the strong migratory ability? Secondary than methyl. So what will be the answer? O will be inserted in between secondary and the carbon and carbon. அப்ப இது தப்பு, ஏன்னா இங்க இன்சர்ட் பண்ணிருக்கா. இதுவும் தப்பு, இங்க இன்சர்ட் பண்ணிருக்கா. இது கரெக்ட், O is inserted here, ஆனா O18 போடல. இந்த O எடுத்து இன்சர்ட் பண்ணிருக்கா, அது ரொம்ப தப்பு. ஓகே, ஏன்னா உனக்கு நல்லா தெரியும் எக்ஸ்பிரஸ் போன அந்த ஆக்சிஜன் தான் அட்டாச் ஆயிருக்கும். C is wrong, as well as the planarity is also wrong. So what is the right answer? D. Planarity is also correct. O18 is also inserted. So option D is the right answer. And that's all about Bayer-Villiger oxidation. Okay.